டிவிகே கட்சி பேருக்கு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் தளபதி ஆரம்பிச்சாரு. கட்சிக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்காக உடனே இந்திய தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த அப்ளிகேஷனை இந்திய தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு பொது அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேருல ஒரு கட்சி பதிவு பண்றதுக்கு வந்திருக்காங்க. சோ இந்த கட்சியோட தலைவர் இவர்தான், பொதுச் செயலாளர் இவர்தான், நிர்வாகிகள் இவங்க தான் அப்படின்ட்டு ஒரு பொது அறிவிப்பு பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. இந்த கட்சி பதிவு பண்றதுல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்திய தேர்தல் ஆணையத்துல சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காததுனால தமிழக வெற்றி கழகத்தோட விண்ணப்பத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நிலைமையில இப்போ ஒரு பிரச்சனை டிவிகே கட்சிக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பேருல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அது இங்கிலீஷ்ல டிவிகே அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை வருது. ஏன்னா டிவிகே அப்படிங்கிற பேருல ஆல்ரெடி தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. இந்த கட்சியோட தலைவரா வேல்முருகன் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவிகே அப்படின்னா அது எங்களோட கட்சி தான், சோ அந்த பேரை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். நடிகர் விஜய் வேணும்னா டிவிகே அப்படிங்கிற பேருக்கு பதிலா வேற ஒரு பேர் மாத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வேல்முருகன் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் டிவிகே அப்படிங்கிற பேரை இந்த கட்சிக்கு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு வேல்முருகன் உறுதியா இருக்காரு. சோ தளபதியோட சைட்ல இருந்தும் டிவிகே அப்படிங்கிறதுக்கு பதிலா டிவிபி அப்படின்ட்டு மாத்தலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் பாத்தீங்கன்னா இருக்காங்களாம். டிவிபி அப்படின்னா தமிழக வெற்றி பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி வைக்கலாமாங்கிற யோசனையிலையும் பாத்தீங்கன்னா இருக்காங்களாம். சோ இந்த பிரச்சனை தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போதே இருந்தது. பட் இப்போதான் அது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.